Hello everyone, so welcome to kaneeshreenalogics. நான் பண்ணி மக்களே என்னன்னா டைட்டில் பார்த்துருக்கீங்க. என்ன டைட்டில் அப்படின்னா நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில். என்னது இது நம்பலாமா வேணாமா, ஒரு பெரிய டபாலகிரி டிபால் இவர் வந்து நம்பாமல் இருக்கிறது. ஸோ டபாலகிரி டிபால் வேலையெல்லாம் எல்லாம் பார்க்குறேன். என்னன்னா நம்ம சிஏ வந்து தெரியும், அதில் மலாலத்தில் போன மாதிரி ரொம்ப வியூஸ் வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியான ஒரு விஷயம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பல மாதிரிக்கு போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி பிஓட மெயின்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிருந்தோம்ல. அப்போ வந்து ஒரு ப்ரோ வந்து சொன்னார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹீரோ ஆஃப் த செஷன் அப்படின்னா அது வந்து சிஏ மட்டும்தான். ஏன்னா அதில் தான் நிறையா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசன் 2 சப்ஜெக்டும் கன் மாதிரி போயிருக்கு. அதில் வந்து அந்த சிஏ வந்து அவர் வந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக நம்மளுடைய சிஏ வந்து பார்ப்பார் போல். அதில் அவர் வந்து எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணாருப்பா. இந்த வாஸ்டோம் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை பற்றி எடுத்திருந்தேன், HDFC பேங்க்கை பற்றி எடுத்திருந்தேன், தமிழ்நாடு ஸ்கீம் பற்றி எடுத்திருந்தேன், யூகேவை பற்றி பல விஷயங்கள், ரிஷி சுனாக்கை பற்றி பேசியிருந்தேன். இது எல்லாத்தையுமே அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார். இதெல்லாம் அந்த இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. எனக்கு வந்து உண்மையிலே நான் பண்ண ஒர்க்குக்கு ஒரு ஆளாவது அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்கல்ல, வியூஸ் எல்லாம் தாண்டி நான் பார்க்குறப்ப ஒரு ஆள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் சொன்னது வியூஸ் போல அப்படின்னா கூட நீங்கள் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிடாதீங்க ப்ரோ, ஒரு சில பேர் உங்களை நம்பி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாரு. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சில கரெக்ஷனும் நிறையா வந்து சொன்னாங்க. லிவிங் ப்ரோட்ட பேசினேன், லிவிங் ப்ரோவும் நிறைய கரெக்ஷன் சொன்னார். ஸோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நல்லபடியாக வேறு லெவலில் வந்து கொண்டு வரேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வேறு லெவலில் அதெல்லாம் நான் பற்றி பேசுகிறேன், இப்படியாவது கொண்டு வந்துடுறேன். இப்போ என்னன்னா இந்த எஸ்பிஐ ஜேஏ மெயின்ஸுக்கு சிஏலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். தயவு செய்து யாருமே நீங்கள் வந்து என்ன சொல்ல போனால் கடைசி அடுத்த 3 மாதத்தை வந்து படிக்காதீங்க. இப்போ வரக்கூடிய 3 மாதத்தை தயவு செய்து ரெகுலராக என்னுடைய சிஏ வந்து பாருங்கள். அடுத்து இந்த பாஸ்ட்டாக இருக்க 3 மாதத்தை நான் உங்களை படிக்க வைக்கிறேன். டெய்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என்னோடய வீடியோ மட்டும் அட்டன் பண்ணாலே போதும், சரிங்களா? நீங்கள் என்னோடய வீடியோ மட்டும் அட்டன் பண்ணாலே போதும். நான் பாஸ்ட்டில் இருந்த எல்லாத்தையுமே நான் கடகடன்னு சொல்லிடுறேன். இந்த வர 3 மாதத்துல இருந்தால் அதிகமான கேள்வி பிஓவில் வந்து IBPS பிஓ. ஸோ அதே தான் நமக்கு SBI பிஓவுக்கும் வரும். ஸோ கண்டிப்பான முறை சரி SBI பிஓவாக இருக்கட்டும், SBI கிளர்க் மெயின்ஸாக இருக்கட்டும். அதனால் ஸோ இந்த 3 மாதம் பொக்கிஷமாக எடுத்து தயவுசெய்து படிக்க தங்கங்களா. அடுத்த 3 மாதத்தை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அதை நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறேன். அது என்னோட கேரண்டி. தயவுசெய்து ரெகுலராக வந்துடுங்க, கண்டிப்பாக வந்துடுவீங்க நம்புறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிவு போகிறது கிடையாது. அடுத்து பின்னாடி 2 பேர் பேசுவாங்க. யார் அப்படின்னா ரீனா மேம் அண்டு கனிசா லிவின் ப்ரோ வந்து பேசுவார். ஸோ அதையும் தொடர்ந்து வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து நிறைய இனிஷியேட்டிவ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை, மறந்துடுறீங்க மக்களே. அண்ட் தென் பார்த்திங்கன்னா SBI ஜேஏ அண்ட் SBI பிஓக்கான மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் நம்ம ஆப்பில் வந்து போகுது. அதையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த 2 பேர் வந்துடுவாங்க. ஓகே கைஸ், நம்ம ஒரு தம்பி வந்து சிஏ क्वेश्चंस எல்லாமே வந்து எழுதியே அமைச்சிருக்காப்ல. சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 ரீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிசிஐ ஃபைன் ஆன்டி காம்படிட்டிவ்னஸ்க்காக சிசிஐ ஃபைன் போட்டிருக்காங்க. அது கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டாண்ட்லார்ட் ஃபெஸ்டிவல் இன் ஒடிசா, அது வந்து ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒடிசா ஆன்சர். அடுத்து எலக்ட்ரானிக் பேங்க் கேரண்டி எங்கே பாக்குறீங்க? இது கண்ணு தெரியலையா? சரி, எலக்ட்ரானிக் பேங்க் கேரண்டி ப்ளூ ஃபிளாக் உள்ள ஒரு பீச்சா? ஓகே ஓகே, அது ஒண்ணு. ஓகே, ப்ளூ ஃபிளாகோட பீச் ஒன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ரேட் கேட்டிருக்காங்க. சூப்பர். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மானிட்டரி பாலிசி. ஃபர்ஸ்ட் SCO டூரிஸ்ட் அண்ட் கல்ச்சரல் கேபிட்டல் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகே, வாரணாசி. சூப்பர் லிவின் சார், செம. இது ரெக்கார்ட் மறக்காம போட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செபி பெர்மிட்டட் கேபிட்டல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. REIT கேபிட்டல், செபியோட பெர்மிட்டட் கேபிட்டல், அதாவது வந்து ஷேர்ஸ் லான்ச் பண்றதுக்கான கேபிட்டல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யாரு எந்த கண்ட்ரி கேட்டிருக்காங்க? ஸ்போர்ட்ஸ் எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி இல்ல வந்து இண்டெக்ஸ் ரேங்கிங், இந்த இயர்ல வந்து நம்மளோட ரேங்கிங் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசில பேங்கிங் வந்து ஒரு 10 क्वेश्चन கிட்ட கேட்டிருக்காங்க. ஆமா, பேங்கிங் நிறைய கேட்டிருக்காங்க. RBI மாஸ்டர் டைரக்டரி ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் சேவிங்ஸ். சோ அது கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் HDI ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? ஓ, இது அக்டோபர்ல ஒண்ணுதான் கொடுத்தாங்க. செப்டம்பர்ல நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா UCPM அப்படினா UKPM கேட்டிருக்காங்க. ஓகே ரிஷி சுனாக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா
ஓகே அடுத்தது ஒரு சிலது நமக்கு எழுதி இருக்கிறது கண்ணே இப்ப தெரியல கண்ணை சும்மாவே தெரியாது. கண்ணாடி போட்டே தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டு. ஸோ அடுத்து மக்களே டெய்லி சிஏ எல்லாம் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிருங்க. மணிஷா செஷன் வந்து டெஃபினட்டா டெய்லி 5 PM பண்ணிருங்க. கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் டெய்லி சிஏல பார்த்ததே நிறைய இருக்கு. அக்டோபர் செப்டம்பரே நான் முக்காவாசி அக்டோபர் செப்டம்பர்ல இருந்தா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 months நீங்க நான் படிச்சு சொன்னேன். நீங்க வந்து 6 மாசத்துக்கு படிக்கிறதுக்கு நீங்க லாஸ்ட் 2 months படிச்சீங்கன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. அக்டோபர் தான் முக்காவாசி வந்திருக்கு. அக்டோபர் இங்க செப்டம்பரோடது வந்திருக்கு. அடுத்தது சாவரென் கிரீன் பாண்ட். ஸ்பிரைட் ஓனல சாவரென் கிரீன் பாண்ட். சரி இது கேட்றேன். நான் சாவரென் கிரீன் பாண்ட் எங்க பாண்ட் SBI போட்டது. பை கிரீன் பாண்ட் ரினியூவபிள் எனர்ஜிஸ்க்கு பேஸ் பண்ணி வரது. ஓகே அத பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்டர்னல் ombudsman பேங்க்ல ombudsman ரிலேட்டட் which function இது கம்ப்ளைண்ட்ஸ் ரிசால்வ் கிரிவனன்ஸ் போர்ட்டல் மாதிரினா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பிரைட்டோட ஓனரா ஸ்பிரைட்ஸோட ஓனரா ஸ்பைஸ் ஜெட் ஸ்பிரைட் எழுதி இருக்காங்க. நான் என்ன பண்றது? ஸ்பைஸ் ஜெட்டோட ஓனரா? ஓகே நான் ஸ்பைஸ் ஜெட் மாதிரியும் இல்ல ஸ்பெல்லிங். சரி ஸ்பிரைட் இங்க இருந்தா கூட எழுதி சரி ஒரு அளவுக்கு கரன்சி ஒரு நிமிஷம் லாஸ்ட் ஒண்ணே மட்டும் கரன்சி செஸ்ட் வச்சு ஒன்னு கேட்டிருக்கானே. கரன்சி செஸ்ட் வச்சு ஒரு क्वेश्चन வந்திருக்கு. இது ஒரு சிலது பாத்தீங்கன்னா எங்களுக்கு கண்ணும் தெரியல. சுத்தமா தெரியல. ஆனா வந்து நாங்க டெலிகிராம் குரூப்ல இது எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம். இல்ல நம்ம சொல்லி வீடியோல போட்டுட்டு அப்பதான் செக் பண்ணுவோம். ஏன்னா வீடியோல போடாம சும்மா ஏதோ அனுப்பிச்சு விட்டோம்னா பார்க்க மாட்டாங்க இல்லையா? கரெக்ட். சோ அதனால செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ டாடா பை see you. அனுப்பிச்சு விட்டுருங்க.